ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணி 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 அவங்க ரெண்டு கையை வீங்கி போயிடும். ஏன்டா 80% படம் அவங்க வாசிச்சு வீங்கிடும், ரெண்டு கையும் வீங்கிடும். ஸ்டோரின்னு பார்த்தா ரொம்ப ஸ்மால் ஸ்டோரி தான், வெரி ஸ்மால். பட் இது டோட்டலி அஜித் ரசிகருக்காக எடுத்த படம். வேற யாரும் அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க தெரியல. 10x6 தான் ஆக்ஷன் பிலிம் ஓன்லி ஃபார் அஜித் ஃபேன்ஸ். வேற யாரும் அவ்வளவு என்ஜாய் பண்ண முடியாது. பிரகாஷ் ட்ரம்ஸ் வாசிச்சு 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 அவங்க ரெண்டு கையும் வீங்கி போயிடும். அவ்வளோ ஆக்ஷன் படம். சட்லைட்டா இதுல ஒன்னும் பெருசா எனக்கு தெரிஞ்ச மாதிரி எதுவும் காமெடி நான் ஒன்னும் பார்க்கல. யோகி பாபு வர்றாங்க, ஒரு 1.5 minutes வர்றாங்க. பெருசா ஒன்னும் காமெடி எல்லாம் ஒன்னும் கிடையாது. படம் எப்படி சார் இருக்கு? படம் லக்கியா ரொம்ப ஷார்ட் பிலிம். எல்லா பிலிம் மாதிரி 3 hours மாதிரி இல்லை. இது ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் பிலிம். அஜித் ஒரு கேங்ஸ்டரா நடிக்கிறாரு. அவரை 3 விதமான கேரக்டரா காட்டுறாரு. ஃபுல் ஆக்ஷன், ஃபைட்டு. அஜித்துக்கு ரொம்ப ப்ராமினன்ஸ் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ்க்கு நெக்ஸ்ட் ப்ராமினன்ஸ் அவருக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்ப படத்துல த்ரூ அவுட் அஜித் நடிச்ச படங்களை ரெஃபரன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால ஆடியன்ஸ் எல்லாம் பர்டிகுலரா அஜித் ஃபேன்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க அது ரொம்ப என்ஜாய் பண்றாரு. ஸ்டோரின்னு பார்த்தா ரொம்ப ஸ்மால் ஸ்டோரி தான், வெரி ஸ்மால். விடாமுயற்சியில த்ரிஷாவை கடத்திட்டு போயிடுறாரு. இந்த படத்துல அஜித் பையனை கடத்திட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி ஒரு சின்ன கதை வச்சிருக்காரு தவிர இது டோட்டலி ஒரு அஜித் படம் ஃபுல்லா ஹைப். ரெஃபரன்சஸ் கேமியோஸ்ல எப்படி இருக்கு? இது சிம்ரான் வந்திருப்பாங்க, அது ஒரு கேமியோ இருக்கும். பட் டைலாக்ல ரெஃபரன்சஸ் எல்லாம் நிறைய வந்துட்டே. அவங்க சொன்ன பழைய படத்தை டைலாக்ஸ் அடிக்கடி அவங்களே ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. வந்திருக்கு ஒரு 6-7 படம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி. பட் இது டோட்டலி அஜித் ரசிகருக்காக எடுத்த படம். வேற யாரும் அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க தெரியல. 17 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜிவி காம்போ எப்படி ஒர்க் ஆயிருக்கு? அஜித் சாரோட லீடம்க்கு அப்புறம் வந்திருக்குல்ல இந்த படம், எப்படி இருக்கு மியூசிக்? இல்ல இது என்னன்னா மோஸ்ட்லி அனிருத் பண்றாரு, இதுல ஜிவி பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ஷன் பிலிமா இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்டா மியூசிக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணி 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 அவங்க ரெண்டு கையை வீங்கி போயிடும். ஏன்டா 80% படம் அவங்க வாசிச்சு வீங்கிடும், ரெண்டு கையும் வீங்கிடும். அப்படி இருக்கு. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10x6 தான். 6 தருவீங்க. ஆதிக் ரவிச்சந்திரனால இந்த ரெட்ரோ சாங்கோட ரீமிக்ஸ் இருக்குல்ல, அது இந்த டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்காரு இல்லையா, அவர் படம்னாலே ரெட்ரோ சாங் வந்து பெருசா பேசப்படும். ரெட்ரோ சாங் அந்த ஓல்டு சாங்கோட ரீக்ரியேஷன் நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவரு சாங்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கும், அவங்க டைலாக்ஸ் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அவங்க நடிச்ச படத்துல நடிச்ச சிம்ரான் ரிப்பீட் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்சஸ் எக்கச்சக்கமா வந்துட்டே இருக்கும். நமக்கு கொஞ்சம் தான் புரியும், பட் நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஓன்லி ஃபார் அஜித் ஃபேன்ஸ். வேற யாரும் அவ்வளவு என்ஜாய் பண்ண முடியாது. அவுட் அண்ட் அவுட் இது ஆக்ஷன் ஃபிலிம். ஜிவி பிரகாஷ் ட்ரம்ஸ் வாசிச்சு 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 அவங்க ரெண்டு கையும் வீங்கி போயிடும். அவ்வளோ ஆக்ஷன் படம். கதையெல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. அவ கொடுத்தது நல்லா பண்ணிருக்காங்க. பட் டோட்டலி கமர்ஷியல் ஃபிலிம். சட்லைட்டா
ஓ ஓ ஓ. கலாய்க்கிற மாதிரி காமெடி நிறைய காமெடி கலாய்க்கிறதுலாம் நிறைய இதுல ஒண்ணும் பெருசா எனக்கு தெரிஞ்ச மாதிரி எது காமெடி நான் ஒன்னும் பார்க்கல. காமெடி ஒன்னும் இல்ல. யோகி பாபு வர்றாங்க, ஒரு 1.5 minute வர்றாங்க. பெருசா ஒன்னும் காமெடி எல்லாம் ஒன்னும் கிடையாது. டைலாக்ஸ் எடுத்து அதுல போட்டுருக்காங்க. சரி, டைலாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எக்ஸாக்ட்லி அதான் நான் சொல்றேன். அவங்க நடிச்ச ஒரு 10-15 படத்து டைலாக்ஸ் அங்கே இங்கே வந்துட்டே இருக்கும். சோ அது ஃபேன்ஸுக்கு தான் புரியுது. எல்லாரும் 5 வாட்டி 10 வாட்டி படம் பார்த்துருப்பாங்க. அந்த ஃபேன்ஸுக்கு புரியுது. அப்போ சாங்ஸ் எல்லாம் ரீமிக்ஸ் சாங்ஸ் தான், நிறைய ரீமிக்ஸ் சாங்ஸ். அப்படின்ட்டா ஒருத்தனுக்கு இந்த மாதிரி படத்துல ஆக்ஷன் பிலிம்ஸ்ல எல்லாம் ஒரு நல்ல சாங் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த படம். ஜான் விக் அந்த மாதிரிலாம் நிறைய வருது. ஜான் விக் எந்த ஜான் விக்? இங்கிலீஷ் மூவி ஜான் விக் உடைய ரெஃபரன்சஸ் வருது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் சொல்றாங்க. அது எப்படி இல்ல வரல. என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட்